மகளிர் தினத்தை கொண்டாடணுமா அவசியம் இருக்கா? அவசியம் இருக்குதுமா, கொண்டாடணும், சந்தோஷமா இருக்கணும். ஆண்களுக்கு ஈக்குவலா பெண்கள் நடத்துறாங்களா? நடத்துறாங்க, ஆனா சிலர் நடத்துறாங்க, சிலர் நடத்தல. பாதுகாப்பு இருக்கா இப்போ பெண்களுக்கு? பாதுகாப்பு இல்லை. 2 வயசு குழந்தைக்கு 3 வயசு குழந்தைக்கே இல்லை. அப்புறம் பெரியவங்களுக்கு அங்கே இருக்குது. நம்ம தான் பத்திரமா இருக்கணும். நம்ம பத்திரமா இருக்கிறத தான் சின்ன குழந்தைங்கள இது மாதிரி பண்றாங்க. 3 வயசு 2 வயசு குழந்தைங்க அதுங்களுக்கு தெரியாது இல்லை. நம்ம எச்சரிக்கையா இருக்கிறோம், பத்திரமா இருக்கிறோம், நம்ம எப்படியோ வந்துடுறோம். எப்படிமா கணவர் இல்லாம எப்படி உங்களோட பெண்ணை வளர்த்தீங்க? அதை பத்தி சொல்லுங்க. எப்ப இருந்தாரு கணவர்? அவரு 70 அப்பா எப்ப இருந்தாரு? 97 இருந்தாரு. அப்ப என் பொண்ணு 2வது படிக்குது. இப்ப அதுக்கு வந்து 36 வயசு 35 வயசு ஆகும்போது வளர்த்தேன். ஒரே ஒரு பொண்ணு தனியாவே வளர்த்தேன். ஆனா எனக்கு சப்போர்ட் வந்து எங்க தம்பி விட்டுதான். அவங்க என்னென்னலாம் வளர்த்துருக்க முடியாது என் பொண்ணு. தம்பி சப்போர்ட் பண்ணாரு. ஆமா, வேற யாரும் சப்போர்ட் இல்லை. சரிம்மா, ஃபீல் பண்ணாதீங்க. இப்ப நல்லபடியா இருக்காங்கல்ல? இப்ப நல்லா இருக்கிறாங்கம்மா. ஆண்டவர் கிருபையால என் மாப்பிள்ளை வந்து எனக்கு புள்ள மாரி, என் அம்மா மாரி கவனிச்சுக்கிறாரு. எந்த குறையும் இல்லை. நல்லா என் பொண்ணையும் நல்லா வச்சுக்கிறாரு. நல்லா அதிகாரமா இப்போ அதுதான் நின்று எல்லாரையும் ஒரு 20 பம்பளைக்கு கூட்டின்னு வந்துருக்குது. பெண்கள் தினம் அப்படின்ட்டு, மகளிர் தினம் அதுதான் முன்னேன்னு கூட்டின்னு வந்து சந்தோஷப்படுத்தி எல்லாரையும் கூட்டின்னு போகுது. அந்த அளவுக்கு அவங்க வீட்டுக்காரர் கொடுக்குறாரு. நீ போயிட்டு வாமா அப்படின்றாரு. குழந்தை இல்லாத 10 வருஷம் இருந்தேன். அது எந்த குழந்தை பிறந்தாலும் எனக்கு சந்தோஷம். ஃபீல் பண்ணல. சந்தோஷம் சந்தோஷம் அதுதான் என்ன நல்லா பார்த்துருக்குது. பையன் இல்லை இல்லை, பையனே வேணாம் இந்த காலத்துல. ரோல் மாடல் யாருமா? என் பொண்ணு தான். ஆமாம், அந்த அதாவது கன்னிப்புத்தூர் அந்த இடத்துல வந்து இது மேலே ஒரு பவர் உண்டு. இதுக்கிட்ட வருவாங்க. அதுதான் எல்லாரையும் வருஷம் கொண்டு வந்து மகளிர் தினம்னா கொண்டு வந்து நல்லா சந்தோஷப்பட்டு இட்டு போவாங்க. மகளிர் தினம் அன்னைக்கு பெண்களுக்குலாம் என்ன சொல்ல வரீங்க? எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். வீட்டில் எவ்வளோ இது கஷ்டம், மன கஷ்டம் இருந்தாலும் அதை வந்து வரப்போ நம்ம இருக்கக்கூடாது. நல்லா ஜாலியாக வந்து ஜாலியாக போயிடணும். இதுதான் நாங்கள் பெண்களுக்கு சொல்ல வேண்டும்.